கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கீதா. நான் திருவள்ளூர்லேருந்து வர்றேன். கடந்த 2018 அக்டோபர் மாதம் என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே இந்த கூட்டத்தில் மிகவும் கலக்கத்தோடு கலந்து கொண்டேன். ஏன்னு கேட்டால் என்னோடய கர்ப்பப்பையில் கேன்சர் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கலக்கத்தோடு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் போக மாட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கார், இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் எனக்கு எல்லாம் சரியாயிடும்னு ஏற்கனவே டிவி நிகழ்ச்சியின் மூலம் பிரதரோட செய்தி நான் நிறையா செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் இந்த கூட்டத்தில் நம்பிக்கையோடு கலந்து கொண்டேன். அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கி எல்லா ஃபைலையும் ஆண்டவர் பெண்டிங் வைக்காமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு கரெக்டாக அந்த ஃபைலை பற்றியே அவர் பேசினார். அதுலேயே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. திருப்பி அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். உனக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்காருமா, ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னார். அதே போல் மறுபடியும் நவம்பர் மாதம் நான் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். ஒரு செல் கூட அதில் இல்லை, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சின்னு சொல்லி எனக்கு வந்தது. அற்புதத்தை செய்த தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்த ஆண்டனுக்காக நான் கோடானு கோடி நன்றியை செலுத்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் ஒரு 2.5 இயர்ஸாக பேக் போனில் டிஸ்க்கு பல்ஜ் ஆகி என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாமல் ஒரு 2 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாமல் இருந்தேன். அண்ணங்கிட்ட இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறம் இப்போ என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியுது, நடக்க முடியுது, நார்மலாக எல்லா வேலையும் செய்ய முடியுது. அதுக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அவர் மரணத்தை ஜெயமாக விளம்புவார். கர்த்தராகிய தேவன் உங்கள் எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை இந்த பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். மரணத்தை வெற்றியாக முடிசூட்டின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் இனி வெற்றியாய் மாற்றி தருவார். 2வது ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு செய்ய போகிற காரியம், உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கப் போகிறார். ஆமேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவின் மனுஷன் தன்னுடைய பிள்ளை சாகுற நிலைமையில் இயேசுவாமிகிட்ட சொல்கிறான், என் பிள்ளை சாகிறதுக்குள்ளால சீக்கிரம் வாங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர் வந்தால் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். இந்த பிள்ளையுடைய மரணக்கட்டு அவிழ்க்க இந்த நேரத்தில் எந்த மருத்துவர்களால் முடியாது. ஒரு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரை தேடி பிடிச்சு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் வரலன்னா என் பிள்ளை செத்து போயிடுவா, என் பிள்ளை சாகிறதற்குள் நீர் வர வேண்டும் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரம் 49-50 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை சாகிறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க ஆண்டவரே அப்படின்னு அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. ஒரு பெரிய ராஜா தன்னுடைய மகள் சாக கிடக்கிறான்னா எத்தனை டாக்டர் இடத்துல கூட்டிட்டு போயிருப்பாரு, எவ்வளோ வைத்தியம் பார்த்துருப்பாரு. ராஜா என்னாச்சுன்னா எத்தனை டாக்டர்ஸ் வீட்டில் வைத்தியம் பார்க்க வந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாராலும் குணப்படுத்த முடியாத வியாதியிலே மரணத்தின் விளிம்பிலே பிள்ளை கிடக்கிறாள். அவன் யோசிக்கிறான், எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு, இதுக்கு மேல வேற ஏதாவது வழி இருக்கிறதா? என் பிள்ளையை உயிர்ப்பிப்பதற்கு, என் பிள்ளையை நான் மறுபடியும் வாழ வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவன் யோசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு காரியம் தென்படுகிறது. நன்மை செய்கிறவரா சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறார் இயேசுவாமின்னு ஒருத்தரை பற்றி சொல்றாங்களே, எதுக்கும் அவரை அப்ரோச் பண்ணும். அவனுடைய கடைசி தீர்மானம், பிள்ளை சாகர தருமையில கிடக்கிறா, எல்லாருக்கும் நல்லது இந்த இயேசுவாமி செய்கிறாராம, என் பிள்ளைக்கு செய்கிறாரா பார்ப்போம், அவரை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்றான். ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறான். ஒரு ராஜாவின் மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் போயிட்டு, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்குள்ளே நீர் வர வேண்டும் என்று சொல்லுகிறான்.
வேற ஒன்றும் வளவளன்னு பேசலை. வளவளன்னு பேச அவனுக்கு நேரம் இல்லை. இயேசுவிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வளவளன்னு பேசாதீங்க, அது அவருக்கு பிடிக்காது. உன் இருதயத்திலிருந்து 2 வார்த்தை வந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிற வார்த்தையாக இருக்கணும். என் பிள்ளை சாவ போகிறா, அதுக்குள்ளால வாங்க, என் பிள்ளைக்கு எல்லா வைத்தியமும் பார்த்துட்டேன், அதெல்லாம் பேசல அவன். என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீங்கள் வாங்க, ஒரே வார்த்தை. இயேசுனுடைய இருதயத்தை தொட்டது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் வீட்டுக்கு போகலாம், உன் பிள்ளை பிழைத்திருப்பாள். நீ வீட்டுக்கு போ, நான் வந்து தான் பண்ணணுன்றது கிடையாது. நீ போ உன் வீட்டுக்கு, நீ போ, உனக்கு நல்ல செய்தி வரும், நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிருப்பா. அவன் போனான். மரணத்தின் விளிம்பில் இருந்த பிள்ளை துள்ளி குதித்து எழும்பி உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். பிள்ளை பிழைத்திருக்கிறதை பார்க்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ போ, உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உனக்கு நல்ல பதில் வருவதற்கு ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். வெற்றியின் செய்தி உனக்கு வரும். துர்ச்செய்திக்கு விலக்கி நல்ல செய்திகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். சாகிறதுக்குள்ளே வாரும். மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். அவன் அன்னைக்கு மட்டும் இயேசுநாதர்கிட்ட வரலன்னா அவனுடைய பிள்ளை மரித்து போயிருப்பாள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, அவன் இயேசுவை தேடி வந்ததுனால இயேசுவாமி ஒரு வார்த்தையை அனுப்பினாரு, அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக சில இடங்களுக்கு வார்த்தைகள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. உனக்காக சில இடங்களுக்கு தேவதூதர்கள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வார்த்தை போயிட்டு இருக்கு. டெலகிராமில் போகிற மாதிரி யாரெல்லாம் ரீச் பண்ணணுமோ போயிட்டே இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை இங்கேருந்து பேச பேச எந்தெந்த வார்த்தை இது எனக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறியோ அந்த வார்த்தை போயிட்டுருக்கு. கிரியைகளை நடப்பிக்க திரும்பி வரும்பொழுது கிரியைகளை நடப்பித்து வெற்றியோடு திரும்பி வருகிற வார்த்தைகள், தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி வெற்றியோடு திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிற வார்த்தைகள். வார்த்தைகள் வெற்றியை கொண்டு வருகிற வார்த்தைகள். தேவதூதர்கள் போயிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்காக சில காரியங்களில் ஜெயத்தை கொடுப்பதற்காக தேவதூதர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியை, திரும்பி போகும்போது ஜெய கிறிஸ்துவே உங்கள் கூட வரப்போகிறார். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க செய்கிற தப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு போகும்போது கூட இயேசுவாமிகிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம் எழுத போகும்போது இயேசுவாமிகிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. போயிட்டு வந்ததுக்கு பிறகு இயேசுவாமியை கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கே கூட சில தப்புகள் நடக்கும். எப்போவுமே வேதம் சொல்லுகிறது, ஒரு எஜமானுடைய கண்களை வேலைக்காரன் நோக்கி இருக்கிறது போலவும், ஒரு எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும், அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டுமா. அப்படின்னா காரியம் நடக்கிறது வரைக்கும் விடக்கூடாது, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பிள்ளைகள் செய்கிற தப்பு, பப்ளிக் எக்ஸாம் எழுதிடுவாங்க, எக்ஸாம் போகிறது வரைக்கும் 10 ஊழியக்காரரும் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வச்சோன்னா அடுத்த இன்னொரு ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒரு ஊழியக்காரருடைய ஜெபமாவது கேட்க முடியாதா, கேட்க மாட்டாரா ஆண்டவர்ன்ற நம்பிக்கையில் ஓடுவாங்க. அத்தைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பாட்டியை கண்டுக்கவே மாட்டாங்க. நேராக டமால்னு பாட்டி காலில் போய் விழுந்துட்டு பாட்டி என்ன ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. அதுக்கு முன்னால் பாட்டி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, தாத்தா தெரிய மாட்டார். அன்னைக்கு பார்த்து எப்படி தான் தாத்தா வீட்டுக்கெல்லாம் அவளுக்கு வழி தெரிஞ்சுன்னு தெரியாது, டமால் விழுந்துட்டு ப்ளஸ்ஸையும் வாங்கிட்டு போயிடும் பிள்ளைங்க. அல்லேலூயா. எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்பா நிம்மதி பெருமூச்சு விட்டது முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் ரொம்ப ஜபிக்க வேண்டும். ஆமேன். ஏன்னா பேப்பர் திருத்துற இடத்துல கூட பிசாசானவன் களை விதைக்க முடியும். ஆஃப்டர் த எக்ஸாம் உன்னுடைய ப்ரேயர் அங்கே தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் சில நேரங்களில் பிள்ளைகள் ஜெபிக்க வரும்போது சொல்லுவேன், ஆண்டவர் இப்போ தான் பப்ளிக் எழுதியிருக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு அடுத்து காலேஜுக்கு என்ன சீட்டு கிடைக்கணும் தான் இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட முதல்ல நீ பாஸ் ஆனால் தானே காலேஜுக்கு போக முடியும், இந்த மார்க் எடுத்தால் தானே நீ காலேஜுக்கு போக முடியும். நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணி வச்சிருக்கிற அந்த நேரங்களிலே கிருபையின் மதிப்பெண்களை போட வைக்கிறவர் ஆண்டவர். கிருபையின் மதிப்பெண்கள் அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உனக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஆஃப்டர் த எக்ஸாம் நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவர் கிருபையின் மார்க்கை போடுவார். நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடாது. சகாயம் செய்கிறது வரைக்கும் எஜமான நோக்கி பார்க்கணுமா. அதான் வசனம் சொல்லுகிறது. எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போல இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும்.
இன்னைக்கு தோத்து தொப்பி அடித்து 18 அரியர் 20 அரியர் 40 அரியர் இருக்கலாம். நான் எங்கே டிகிரி முடிக்க போகிறேன், நான் எங்கே இன்ஜினியர் ஆக போகிறேன், ஏதோ அப்பா அம்மா பணம் கட்டுறாங்க, 4 வருஷம் ஜாலியாக காலேஜ் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போன பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன் பிள்ளைக்காக ஞானத்தையும் அறிவையும் உன் பிள்ளைகள் மேலே வைக்கிறார். உன் பிள்ளைகள் ஜெயமடைக்க ஆண்டவருடைய கிருபையை இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்காக அனுப்புகிறார். எத்தனையோ தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை கூட்டு வருவாங்க. பிரதர், இவன் காலேஜுக்கு போக மாட்டேன்றான், இது வரைக்கும் போனான், கடைசி செமஸ்டர் வரைக்கும் வந்தான், இப்போ காலேஜுக்கு போக மாட்டேன்றான். ஏன்டா போக மாட்டேன்றேன்னு நான் கேட்பேன். போங்க அங்கிள், ஏற்கனவே 30 அரியர் இருக்குது, யார் அதை கிளியர் பண்ணுறது? எப்படியே நான் கிளியர் பண்ண போகிறதில்ல, இதுக்கு மேலே காலேஜுக்கு போனேன் என்ன போகலைன்னா என்ன? நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைகள்கிட்ட, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நீ சுவாமியை நம்பு, ஒரே டேக்கில் உனக்கு 30 பேப்பரை ஆண்டவர் எடுக்க வைப்பார்டான்னு. ஏன்னா நான் ஊழியம் செய்கிற என் ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. 20 அரியர் 25 அரியர் வைச்ச பிள்ளைங்க எப்படி பாஸ் ஆகிருக்கிறேன் எனக்கு பார்த்திருக்கிறேன், என் கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறேன். ஜெபம் ஜெபம். அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், உனக்கு 30 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குதுன்னா இந்த 20 நாளையும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கு தெரிஞ்சதை போய் எழுது. இப்படி தான் சொல்லுவேன், உனக்கு தெரிஞ்சதை எழுதுடா, ஆண்டவர் உனக்கு மார்க் கொடுப்பார், நீ சோம்பேறியா மட்டும் போகக்கூடாது. இது அங்கிள் சொல்லலை, இது ஆண்டவருடைய வார்த்தை. உங்கள் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருக்காருன்னு ஆண்டவருக்கு தெரியும். உனக்காக இல்லைன்னாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் பாஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, அதான் சொல்ல, ஆண்டவர் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் வாய்க்கை செய்கிறவரும் விளைய செய்கிறவரும் கர்த்தர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? ஜெய கிறிஸ்து, ஜெயம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். எப்படி ஜெயம் வரும்? ஜெபத்தால தான் ஜெயம் வரும். ஜெபமே ஜெயம். எங்க போனாலும் ஜெபத்தோட இயேசுவாமியை கூட்டிட்டு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பாராம். முதலாவது வெற்றி, ரெண்டாவது கண்ணீருக்கு பதில். உங்க எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீர் ஆண்டவர் இன்னைக்கு துடைக்க போகிறார். ஆதியாகமம் 21:16-17 இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு நீரூற்றை உண்டாக்கினார். வாழ்க்கையில் தோற்று போன ஆகார், சூழ்நிலையின் நிமித்தம் கர்ப்பவதியான ஆகார், ஆபிரகாமுடைய வீட்டிற்கு அடிமை பெண்ணாய் வந்தாள், வேலைக்காக வந்தாள். ஆனால் அவளுடைய கற்பு சூறையாடப்பட்டதன் நிமித்தம் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டு ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து அவளை துரத்தி விட்டதன் நிமித்தம் குழந்தை பெற்று கிட்டத்தட்ட சரியா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆகார் முதல்ல கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது வனாந்தரத்துக்கு போன ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டார். ரெண்டாவது முறை அவள் வனாந்தரத்துக்கு போகிறா. எப்போ போகிறான்னா, டெலிவரி ஆகி குறைஞ்சது பிள்ளைக்கு ஒரு 16 வயசாவது இருக்கணும், குழந்தை இல்லை. ரெண்டாவது வாட்டி ஆகார் தன்னுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலை கூட்டு போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, குழந்தையாக இருக்கும் பொழுது தான் கூட்டு போகிறேன். இல்லை இல்லை இல்லை, கரெக்டாக சொல்கிறேன், பைபிளில் உள்ள வசனத்தை சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு 85 வயதாக இருக்கும் பொழுது ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். அதுக்கு பிறகு 15 வருஷம் கழித்து தான் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு பிறக்கிறான். அப்படின்னா அப்போ ஆபிரகாமுக்கு 100 வயது, ஆனால் இஸ்மவேல் பிறக்கும் பொழுது 85 வயது. அப்போ 15 வருஷம் இந்த ஒரு கேப் இருக்குது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும். அப்போ எப்போ இவ வனாந்தரத்துக்கு ரெண்டாவது வாட்டி போகிறா அப்படின்னா, ஈசாக்கு பால்குடி மறக்கிற நாளிலே அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தை பிறந்து பால்குடி எந்த வயசில் மறக்கடிப்பாங்க? அந்த காலத்துல எல்லாம் குறைஞ்சது 2 வயசாவது இருக்கணும். இந்த காலத்தில் 1 வயசில் மறக்கடிச்சிருவாங்க. சில தாய்மார்கள் வேலைக்கு போகிறதுன்னா 6 மாதத்துலேயே பால்குடி மறக்க பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு விருந்து பண்ணுவாங்க, பால்குடி மறந்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், ஈசாக்கு பால்குடி மறக்க பண்ணுகிற விருந்து பண்ணுகிற நாட்களில்
இந்த ஆகாருக்கும் சாராளுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய சண்டை. இன்றைக்கும் நிறைய குடும்பத்தில் நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு தான் எப்படித்தான் சண்டை வருதுன்னு சொல்ல முடியாது, யார் மூலமாக வருதுன்னே சொல்ல முடியாது. அன்னைக்கு அப்படி தான் நல்ல ஃபங்க்ஷன் ஜம்முன்னு போயிட்டுருக்கு, திடீர்னு சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னா அவள் பிள்ளையும் கூப்பிட்டுட்டு போகிறா. அப்போ குறைஞ்சது இஸ்மவேலுக்கு மினிமம் 16 வயசுலேருந்து 17 வயசு இருக்கணும். இந்த 16-17 வயசு தான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுகிற வயது, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வயசில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் குழந்தை பட்டினியில் சாகிறத பார்க்க அவளுடைய இருதயத்தில் துணிவில்லை. தாய்க்கு ஓரமாக அம்பைகிற தூரத்தில் உட்கார்ந்துருந்தாள். அப்படின்னா பிள்ளை பட்டினியில் சாக போகுது, அது தன்னால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த கொடுமைன்னு சொல்லி ஓரமாக உட்கார்ந்து ஓன்னு அழுகிறாள், சத்தம் போட்டு அழுகிறாள். வசனம் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம் போட்டு அழுகிறாள். அப்படியே முகத்திலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. என்ன யோசித்து அழுதுருப்பா? என் பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியலே, பட்டினி போட்டு என் பிள்ளையை சாகடிக்கிறேனே. ஒரு நோய் வந்து என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியாம என் பிள்ளை பட்டினியிலே சாகுதே. ஆகாரம் இல்லாமல் ஆகார அழுகிறாள் வனாந்தரத்திலே. அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை செத்து போவான் அப்படின்றத பார்த்து ஓரமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு பக்கத்தில் தாய் அழுகிறாள், மறுபக்கம் பசியில் அந்த பிள்ளை அழுது துடிக்குது. வாலிப பிள்ளை பசியில், தண்ணி கிடையாது, சாப்பாடு மட்டும் இல்லை தண்ணியும் கிடையாது, பசியில் துடிக்குது வனாந்தரத்திலே. அப்போ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இவளுடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு தேவதூதனை அனுப்புகிறார். அந்த தேவதூதன் இவளை கூப்பிட்டு என்ன கேட்குறான்னா, ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். என்னாச்சு உனக்கு? பயப்படாத, உன் பிள்ளை செத்துருவான்னு பயப்படுறியா? உன் பிள்ளை சாகடிச்சிருவார் ஆண்டவர்? சாகடிக்க மாட்டார், பிள்ளைகளை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். இன்னைக்கு இயேசு உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். உன் பிள்ளை செத்து போயிடுவான் நினைக்காத, இப்படியே பாவத்தில் அழிஞ்சு கெட்டு போயிடுவான் நினைக்காத, உன் பிள்ளையை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். உன் பிள்ளைக்கு ஒரு டேன் நாள் உண்டு, உன் பிள்ளைக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு நாள் உண்டு, உன் பிள்ளை பிழைப்பதற்கு ஒரு நாள் உண்டு, உன் பிள்ளை மனமாற ஒரு நாள் உண்டு, உன் பிள்ளை ரட்சிப்படைய ஒரு நாள் உண்டு. அந்த நாளுக்காக நீ காத்து கொண்டிரு, சோர்ந்து போயிடாத. ஆகார் அழுதாள். ஏன் அழுகிறாள்? நம்பிக்கையற்று போய்விட்டாள். யாரும் இங்கு உதவி செய்ய முடியாது, யாருமே உதவி செய்ய முடியாத அவாந்தர வெளிகளிலே உதவி செய்கிற எபினேசர் உனக்காக வருவார், மறந்து விடாதே. அந்த இடத்திலே ஆபிரகாம் வரவில்லை அவளுக்கு உதவி செய்ய. சரி, பிள்ளையை கூட்டிட்டு போனாலே, சாப்பாடு ஒரு வேளைக்கு தானே கொடுத்திருந்து மறுவேளைக்கு என்ன செய்வான்? ஆபிரகாம் போகவில்லை. சாராள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டாள், சாராள் போகவில்லை. என்ன மாதிரி அவர் ஒரு பொண்ணு தானே, இந்த பிள்ளையை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட, அவ போகல. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய கண்ணீரை துடைக்க முடியாது, ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஆனால் நம் ஆண்டவர் கண்ணீரை துடைத்து ஆறுதல் செய்கிறவர், ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிற கிருபை ஆண்டவருக்குத்தான் இருக்கிறது. அப்ப பாருங்க, பயப்படாத. உன் பிள்ளை இருக்கிற இடத்துல உன் பிள்ளையும் அழுதுட்டே இருக்கிறான், உன் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எந்த ஊர்ல எந்த தேசத்துல படிக்க போனாலும், வேலைக்கு போயிருந்தாலும், ஒருவேளை வீட்டிலேருந்து பணத்தையே எடுத்துட்டு ஊதாரித்தனமா சுத்தி பாவத்தில் கிடந்தாலும், உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். அல்லேலூயா. அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நாங்கள் சுவர்களுக்குள்ள விழுந்து கிட ஆண்டவனே, தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றியின் கனியை பார்க்க முடியும், வெற்றியின் வெளிச்சத்தை பார்க்க முடியாம இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிறேனே என்று அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? எப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு துளிர்விடும் காலம் வரும், என் வாழ்க்கையில் நான் எப்போ ஜெயிக்க போறேன் ஆண்டவரே, ஜெயிக்க போறேன், ஊழியத்தில் நான் எப்போ ஜெயிக்க போறேன் ஆண்டவரே? தோல்வியை சந்தித்து சோர்ந்து வந்திருக்கிறாயா? இன்றைக்கு ஜெயத்தின் நாள்,
ஜெய கிறிஸ்து உனக்குள்ளே வந்து தங்க விரும்புகிறார். வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு தங்கியிருப்பேன் என்று சொன்னேன். தோல்வி நிறைந்த என் பிள்ளைகளுடைய இருதயத்தில், தோல்வியை சந்தித்து சந்தித்து துவண்டு போன என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வெற்றியின் நாயகனாக யெகோவா நிசியாக நீர் வந்து அமரமாட்டவர். என் பிள்ளைங்க எனக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்ற இயேசு ஒருவரால் தான் முடியும். என் ஜெயமோ என் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் என்று என் பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள். ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் இயேசு என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தங்கம். நிறைய பிள்ளைகள் ஐஏஎஸ் எழுதி 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 பார்க்குறாங்க, இன்னும் ஜெயிக்க முடியலை. 3 படி வந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. 4வது படி முடியும் பொழுது இயேசு என் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீர் என்ற நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் சிலர் நிற்கலாம். என் பிள்ளைகள் இந்த முறை ஐஏஎஸ் கிளியர் பண்ணட்டும், சிஏ என் பிள்ளைகள் கிளியர் பண்ணட்டும். என் பிள்ளைகள் அவமானத்தோடு முடிக்க முடியலைன்னு சொல்லி வெளியே வரக்கூடாது. அடுத்த படிக்கட்டு ஒவ்வொரு தோல்வியும் என் பிள்ளைகளுக்கு வெற்றியின் படிக்கட்டாய் மாறுகிறபடியினால் உமக்கு நன்றி. தோல்வியை நினைத்து துவண்டு போய் செத்து போகலாமா என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளை நீர் நிரப்பும். ஆண்டவருடைய இருதயத்தில் எழுந்தருளி வந்து அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீர் இப்பொழுது வளர்த்து விடுவீராக, வளர்த்து விடுவீராக. இங்கு வந்திருக்க ஒருவராகிலும் எந்த துறையிலையும் என்னை தோற்று போகக்கூடாது, வெற்றி எடுக்க உதவி செய்யும். தொழிலில் வெற்றி உண்டாகட்டும். நேற்று வரைக்கும் தோல்வியோடு பிள்ளைகள் திரும்பி வந்தார்கள், இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். மாத்திரமல்ல, நீர் சொன்னீர் உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்குள்ளால அநேக வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்தே ஆகணும். என்னென்ன விண்ணப்பத்தோடு, என்னென்ன வேதனையோடு, என்னென்ன அவமானத்தோடு என் பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுடைய கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உடைய தேவைகளை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கிறதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5457-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.